4வது விரிவுரைக்கு வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் ஃபோரியர் சீரிஸ் இன் 9வது வாரத்தில் இருக்கிறோம். மேலும் இன்றைய விரிவுரையுடன் அது தொடரும். நாம் 2 வெவ்வேறு விஷயங்களை பார்க்கப் போகிறோம். மீண்டும் அதே பழைய ஸ்லைடை ஒளிரச் செய்து ஆரம்பிக்கிறேன். ஒரு நல்ல செயல்பாட்டின் பீரியாடிக் ஃபங்ஷனுக்கு நாம் ஃபோரியர் சீரிஸ் ஐ வரையறுக்கிறோம். இங்கே என்ன காட்டப்பட்டுள்ளது என்று தெரிகிறது. கொடுக்கப்பட்ட I0 மூலம் 2 ஆல் கொடுக்கப்பட்ட ஆவரேஜ் பாதை உங்களிடம் உள்ளது. மேலும் அனைத்து ஊசலாட்ட பாகங்களும் சைன் மற்றும் கொசைன் டவ்வால் கவனிக்கப்படுகின்றன மற்றும் ஃபோரியர் சீரிஸ் ஐ நாங்கள் சரியாக பயன்படுத்தாமல் சற்று வித்தியாசமான வடிவத்தில் நான் எழுதுகிறேன், ஆனால் இது ஃபோரியர் தொடரை எழுதுவதற்கான சரியான வழியாகும். ரைட் ஹேண்ட் சைடில் அடுக்கு குறி பவர் I தீட்டாஸ். மேலும் முக்கியமானவற்றின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஃபோரியர் சீரிஸ் விரிவாக்கம் உள்ளது. இது n ஒமேகாவைப் பொறுத்தது என்பதை நீங்கள் காண்பீர்கள். இங்கே இந்த n ஒமேகாவின் இடைவெளியில் இந்த செயல்பாட்டை நான் பார்க்க முடிகிறது. இது நிச்சயமாக ஒரு ஒமேகா 2 ஒமேகா 3 ஒமேகா மற்றும் பலவற்றின் அடிப்படையில் இருக்கும். இந்த ஆம்ப்ளிடியூட்க்கு தொடர்புடைய ஆம்ப்ளிடியூட்ஸ் Tns T1 T2 T3 ஆக இருக்கும் மற்றும் பொதுவாக என்னிடம் சில n ஒமேகா இருந்தால் அது ஒரு அலைவீச்சு Tn ஆனது ஒத்திருந்தால் நான் பிளாட் செய்யலாம். ஒமேகா 2 ஒமேகா 3 ஒமேகா n மற்றும் பல x அச்சிலும் மற்றும் பிளாட் T1 T2 T3 போன்ற மதிப்புகள் y அச்சிலும் இருப்பது சமமான செல்லத்தக்க வழியாகும். Tin f ஆனது அதே செயல்பாட்டினை கூறுகிறது. இப்போது நாம் அதை மாற்றியுள்ளோம். ஃபோரியர் ஸ்பேஸ் அல்லது ஃப்ரீக்குவன்சி இடைவெளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீங்கள் பார்க்கும் x அச்சு இப்போது ஃப்ரீகுவன்சியால் ஆனது. அது 1 ஒமேகா 2 ஒமேகா மற்றும் பலவாக இருந்திருக்கும் என்று சொல்லலாம். மேலும் இங்கே நிச்சயமாக T இன் மதிப்புகள் திட்டமிடப்பட்டிருக்கும். முந்தைய விரிவுரைகளில் ஒன்றான ஸ்கொயர் வேவ் பிரச்சனையில் நாங்கள் செய்த பிரச்சனைக்கு தயவுசெய்து திரும்பிச் செல்லவும். 0க்கும் பைக்கு இடையில் இருக்கும் x இன் மதிப்புகளுக்கிடையில் மற்றும் -π மற்றும் 0த்திற்கிடையில் ஸ்கொயர் வேவ் s இன் மதிப்பைக் கொண்டிருந்தது. செயல்பாடு கழித்தல் s மற்றும் பின்னர் -π மற்றும் +π இடையே இந்த ரேஞ்ச்க்கு வெளியே இருந்தது. இது அதன் அடிப்படை கால இடைவெளி. அது மீண்டும் அது ஒரு பீரியாடிக் ஃபங்ஷன் ஆக இருக்கும். இந்தச் செயல்பாட்டிற்கான ஃபோரியர் சீரிஸ் ஐ கணக்கிட்டோம். அதன் முடிவை நினைவு கூர்வோம். மீண்டும் f இன் x என்ற பொதுவான ஃபேக்டர் 4 இன் π ஐ கொண்டது. நீங்கள் அதை வெளியே எடுத்தால் அது நான் சுட்டிக்காட்டியபடி சைன் செயல்பாடுகளின் தொடராக இருக்கும். நாங்கள் முதலில் இதை பெற்றபோது வகுத்தலின் டினாமினேட்டர் ஒரு 3 5 மற்றும் பலவாக அதிகரிப்பதை நீங்கள் காண்பீர்கள். அதிக அதிர்வெண் விதிமுறைகளின் பங்களிப்பானது குறைவாக மேலும் குறைந்து கொண்டே வருகிறது. இப்போது அதை ஒரு ஃப்ரீக்குவன்சி ஸ்பெக்ட்ரமாக பார்ப்போம். இந்த x அச்சில் 1 2 3 மற்றும் இங்கே தோன்றும் பல எண்களால் ஆனது. உதாரணமாக இவை மற்றும் நான் அலைவீச்சை பிளாட் செய்யப் போகிறேன். இந்த விஷயத்தில் sin x ஆம்ப்ளிடியூட் π மூலம் 4ஆகவும் sin 3x வீச்சில் π மூலம் 3ஆகவும் மற்றும் பலவற்றாகவும் இருக்கிறது. இங்கே m 1க்கு சமமாக இருக்கும்போது என்னுடைய ஃப்ரீக்குவன்சி ஸ்பெக்ட்ரம் பிளாட் இங்கே இருக்கும். 2 இன் விஷயத்தில் y அச்சில் π மூலம் 4h வரை ஒரு கோடு வரைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது நிச்சயம் 0ஆக இருக்கும். ஆனால் 3 இன் விஷயத்தில் அது 4h3π ஆகும். எனவே இது இந்த உயரத்தில் 3இல் ஒரு பங்காக இருக்கும். m க்கு சமம் 4. இது 0 என்று தோராயமாக மீண்டும் இங்கே சொல்கிறோம். 5ற்கு சமமான m ஆனது உயரத்தில் 5இல் ஒரு பங்காக இருக்கும். m க்கு சமமான ஸ்விட் சிறிதாக இருக்கும். மற்றும் பல. நிச்சயமாக 6 மீண்டும் 0இல் இருக்கும்.
இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களுடன் ஃப்ரீக்குவன்சி நிறமாலையை நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். எக்ஸ் இன் எஃப் ஐ மீண்டும் நாம் சரியாக புனரமைக்க முடியும். நிச்சயமாக நமக்கு இது பற்றிய தகவல் தேவை. ஆனால் நீங்கள் அனைத்து எல்லையற்ற தகவல்களுடன் தொடர்புடையதாக இருந்தால் எல்லா ஃப்ரீகுவன்சியில் நாம் சிலவற்றை வரைந்தோம். அதிர்வெண்களில் நீங்கள் எக்ஸ் ஐ சரியாக மறுகட்டமைக்க முடியும். இங்கே என்னுடைய செயல்பாடானது பொசிஷன் ஸ்பேஸில் உள்ளது. மற்றும் இங்கே அதே செயல்பாடு உள்ளது. ஃப்ரீக்குவன்சி இடத்தை பற்றிய இன்னொரு உதாரணத்தையும் பார்க்கலாம். இதற்கு முன்னர் நாங்கள் ஸ்ப்ரிங் விஷயத்தில் 2 முனைகளுக்கு இடையே இதை செய்துள்ளோம். 2 முனைகளும் 0க்கும் L-க்கும் இடையில் உள்ளன என்று நாங்கள் சொன்னோம். நடுப்புள்ளியில் நாங்கள் ஸ்ப்ரிங் ஐ பறிப்போம். அது நிற்கும் அலைகளை இடமாற்றம் செய்யப் போகிறது. எனவே நாம் ஆசிலேட்டரி சிஸ்டமின் ஆற்றலை பெறுவது என்பது நிலையான இடத்தில் உங்கள் பொசிஷன் ஸ்பேஸ் ஆக நீங்கள் நினைக்கலாம். இப்போது நான் இதை பிளாட் ஃப்ரீக்குவன்சி இடைவெளியில் திட்டமிடுகிறேன். இதை ஒமேகா 1 என லேபிளிடப் போகிறேன். பிறகு 2 ஒமேகா 1, 3 ஒமேகா 1, 4 டைம்ஸ் ஒமேகா 1 மற்றும் பலவாக இருக்கும். மற்றும் ஃப்ரீக்குவன்சி ஒமேகா 1 உடன் தொடர்புடைய பயன்முறையில் உள்ள ஆற்றல் சமம் என்று சொல்லலாம். இந்த விஷயத்தில் இங்கே அது சில புள்ளிகளில் ஒத்திருக்குமென கூறுகிறேன், மேலும் அது கொடுக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான ஆற்றல் அடிப்படை பயன்முறையில் குவிந்திருப்பதை நீங்கள் காணலாம். மேலும் இது அனைத்து சமமான அதிர்வெண்களிலும் எந்த ஆற்றலையும் பங்களிக்காது என்பதை படமாகவும் அழகாக நமக்கு சொல்கிறது. மேலும் அதிக ஹார்மோனிக்ஸ் பங்களிப்பானது அதிக ஒற்றைப்படை ஹார்மோனிக்ஸ் உண்மையில் மிக விரைவாக சிறியதாகிறது. அது ஒரு வழி என்று நான் கூறுகிறேன். ஃபோரியர் ஸ்பேஸில் அதே செயல்பாட்டை பார்க்கும்போது டி இன் எஃப் என்பதை ஃபோரியர் சீரிஸ் இல் எழுதுவதைப் போலவே டிஎன்பி இ பவர் கழித்தலால் எளிதாக பெருக்க வேண்டும். இரு பக்கத்திலும் im ஒமேகா டி ஆனது காலப்போக்கில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு m மற்றும் n ஆனது சமமாக இருப்பதை ஒரு பக்கத்தில் மட்டுமே பார்க்க முடியும். பூஜ்ஜியமற்ற பங்களிப்பு இருக்கும். மேலும் இந்த முடிவைப் பெறும்போது நான் சற்று வித்தியாசமான வேரியபிள் ஐ அறிமுகப்படுத்தப் போகிறேன். அதனை ஒமேகா 2 பை n1 என்று அழைக்கிறேன். னுக்கு பதிலாக அந்த மாற்றத்தை இங்கே செய்வதற்கு நான் அனுமதிக்கிறேன். இங்கே நான் n1 மூலம் சப்ஸ்டிடியூட் ஒமேகா ஐ செய்திருக்கிறேன். இதை உங்கள் அடிப்படை அதிர்வெண் மற்றும் பிற அனைத்து ஃப்ரீக்குவன்சி என நீங்கள் நினைக்கலாம். சில முழு எண்கள் மல்டிபிளாக இருக்கலாம். அதில் எண் இருக்கலாம். இங்கே அந்த மல்டிபிள் முழு எண் இந்த பேசிக் ஃப்ரீக்குவன்சி நுவில் இருக்கும். இப்போது நான் முடிவிலியின் பெண்டிங் வரம்பை எடுத்துக் கொள்ளலாம். அவை அவ்வப்போது இல்லாத போதும் கூட. இது அனைத்து வகையான செயல்பாடுகளை கையாள என்னை அனுமதிக்கும். இப்போது நான் Tn ஐ சப்ஸ்டிடியூட் செய்யப் போகிறேன். இந்த எக்ஸ்பிரஷன் இல் Tnf க்கு நான் மேலே வைத்திருக்க வேண்டும். எனவே Tn1 இந்த சிவப்பு சதுர அடைப்புக்குறிக்குள் வரும் Tnf என்பது e பவர் en ஒமேகாவை உள்ளடக்கியதால் T இலிருந்து I ஐ நான் இதை வேறுபடுத்த வேண்டும். ஃபிர்ம் Tn க்கான வரையறையில் நான் இங்கே T' ஐ வைப்பது முக்கியமில்லை, ஏனெனில் T' என்பது ஒரு லோக்கல் வேரியபிள் அல்லது பெரும்பாலும் போலி வேரியபிள் என அழைக்கப்படும். இப்போது T உண்மையில் பெரியதாக மாறும்போது T முடிவிலியின் வரம்பை நான் எடுக்கிறேன். 1ற்கு கீழே இருக்கும் T சிறியது. 1ற்கு கீழே இருக்கும் T அதாவது n1 பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்வதை கவனிக்க வேண்டும். T முடிவிலியை நோக்கி செல்லும் போது சிவப்பு சதுர அடைப்புக்குறிக்குள் இந்த இன்டெக்ரல் வரம்புகளை என்னால் எடுக்க முடியும். இது -இன்ஃபினிட்டியில் இருந்து +இன்ஃபினிட்டிக்கு செல்கிறது. அவை -T ஆல் 2 + T இன் 2 ஆகப் போகிறது. T முடிவிலிக்கு செல்வதால் அது மாறும்.
மற்றும் t1 t ஆகப் போகிறது. எங்களிடம் இந்த ஃபேக்டர் n1 இங்கே உள்ளது. இங்கே எக்ஸ்பொனென்ட் n அளவில் ஆக இருக்கும். நீங்கள் போதுமான அளவு n ஐ எடுக்க முடியும். அதாவது n1. ஒரு வேரியபிள் ஐ நான் புதிய சைன் என்று அழைக்கிறேன் ஒன்றை உங்களுக்காக மாற்றுகிறேன். அது ஒரு தொடர்ச்சியான வேரியபிள் ஆகிறது ஏனெனில் n மைனஸ் முடிவிலியிலிருந்து பிளஸ் முடிவிலிக்கு செல்கிறது. அந்த வழக்கில் இந்த தொகையை என்னால் மாற்ற முடியும். இந்த இன்ஃபைனைட் சம்மேஷன் இப்போது இன்டகரல் ஆக இருக்கும். அடைப்புக்குறிக்குள் இருக்கும் குவாண்டிட்டி நம்முடைய f ஆக இருக்கும். அதை பிரித்து எழுதுவோம். இந்த வழக்கில் சிறிய f இன் t ஐ பின்வருமாறு எழுதலாம். அதாவது -∞ to +∞ என்று. மேலும் இது மடங்கு எக்ஸ்பொனென்ஷியல் f ஆகும். இடது புற உறவானது உங்களை நோக்கிச் சொல்கிறது நீங்கள் f இன் t ஐ e⁻⁻⁻⁰ ஐ இன்டெக்ரல் செய்தால் அது உங்களுக்கு f ஆக இருக்கும். இது கேப்பிடல் F ஐ தருகிறது. இது t இன் f இன் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். முழு பயிற்சியையும் பின்வருமாறு மீண்டும் செய்யலாம். இதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். ஃபோரியர் சீரிஸ் தொடர்ச்சியான மாறிகளுக்கு செல்லுபடியாகும். மற்றும் ஒரு நல்ல அம்சத்தை கொண்டது. இதற்கு உங்கள் செயல்பாடு கூட தேவையில்லை. f இன் t ஐ பீரியாடிக் ஃபங்க்ஷன் என வைத்துக் கொள்வோம். இந்த செயல்பாட்டிற்கு எல்லையற்ற கால இடைவெளி உள்ளது என்று சொல்லக்கூடிய இந்த தந்திரத்தை நீங்கள் செய்துள்ளீர்கள். இது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பொதுவான வரையறையாக இருக்கும். மேலும் இலக்கியத்தில் நீங்கள் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ எழுதுவதற்கான பல்வேறு வழிகளை பார்க்கலாம். சில எளிமைப்படுத்தல் இருக்கும். t இன் அசல் செயல்பாடு f இன் சில சிமெட்ரி பண்புகளாக தெரிந்தால் t இன் செயல்பாடு f ஒரு சமமான செயல்பாடு என்று உங்களுக்குத் தெரியும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அந்த வழக்கில் உடைமையானது திருப்தியானால் -t இன் f என்பது t இன் f-க்கு சமம். இந்த எக்ஸ்பொனென்ஷியல் சைன் பார்ட் வெளியேறும். இது ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் என அழைக்கப்படுகிறது. t இன் f என்பது ஆட் ஃபங்க்ஷன் ஆக இருந்தால் -t இன் f என்பது t இன் கழித்தல் f-க்கு சமம். அந்த வழக்கில் நீங்கள் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ பெறுவீர்கள். நிச்சயமாக நான் இந்த ஃபேக்டர் ஐ சரிசெய்ய வேண்டும். இது இப்போது f இன் t ஆக இருக்கும். இந்த வரையறைகள் அனைத்தும் எங்களிடம் உள்ளன. சில டிபிக்கல் நிகழ்வுகளுக்கு இது என்ன மாதிரியான முடிவுகளை அளிக்கிறது என்று பார்ப்போம். ஸ்லிட் ஃபங்க்ஷன் என்று என்ன அழைக்கப்படுவது எனது முதல் உதாரணமாகும். இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் அல்லது ஸ்லிட் ஃபங்க்ஷன் டைம் டொமைன் இல் வரையறுக்கப்பட்டுள்ளதாக நீங்கள் கற்பனை செய்யலாம். நான் ஒரு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் செய்ய விரும்புகிறேன் மற்றும் அதே செயல்பாட்டை பார்க்கவும் விரும்புகிறேன். ஃபியூரியஸ்க்கு மேலே அல்லது ஃப்ரீகுவன்சியில் உள்ளது. t 2க்கு குறைவாகவோ அல்லது t-க்கு சமமாகவோ இருந்தால் செயல்பாட்டை f இன் th-க்கு சமம் என வரையறுக்கலாம். அல்லது சரியாக இருக்கலாம். மாடுலஸ் நேரம் இப்போது 2 இன் வகுத்தல் t ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் ஃபோரியர் ஸ்பெக்ட்ரம் ஐ பெறுவதற்கு சூத்திரத்தைப் பயன்படுத்த வேண்டும். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கிடைக்கும். அதைச் செய்யும் முன் நான் சுட்டிக்காட்டணும் இந்தச் செயல்பாடு மற்ற இடத்தில் பூஜ்ஜியமாகும். இங்கே t இன் f என்பது s ஆகும். அது குறுகிய பகுதியில் மட்டும் s-க்கு சமமாக இருக்கும். இதில் மோட் t என்பது 2 இன் மூலமான t ஐ விட குறைவாக அல்லது சமமாக இருக்கும். மற்ற எல்லா இடங்களிலும் செயல்பாடு பூஜ்ஜியமாக இருக்கும். இன்டெக்ரல் பூஜ்ஜியத்திற்கு செல்லும். இந்த இன்டெக்ரல் ஐ மீண்டும் எளிதாக செய்யலாம். நீங்கள் s ஐ இன்டகரல் இல் எடுக்கலாம். நான் வரம்புகளை மாற்றியுள்ளேன். இது பார்ப்பதற்கு எளிதானது. என்ன கையாளுதல் செய்ய வேண்டும். நீங்கள் விரும்பினால் உங்களால் செய்ய முடியும். குறிப்பை மட்டும் மாற்றவும். மேலும் இந்த t ஐ ஆல்ஃபா என்று அழைக்கவும். இதில் f ஆனது sin ஆல்ஃபா ht ஆக மாறும்.
ஆல்ஃபா இப்போது ஃபோரியர் ஸ்பெக்ட்ரம் ஐ பிளாட் செய்யலாம். எக்ஸ் அச்சு நு ஆகவும் ஒய் அச்சு நிச்சயமாக புதிய கேப்பிடல் எஃப்எஸ் மற்றும் நுவின் பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும். ஆல்ஃபா பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது, அதற்கான பொருள் ஆல்ஃபா ஆனது சைன் ஆல்ஃபா நுவின் ஒரு பூஜ்ஜியத்திற்கு சமமான மதிப்புகள் ஹெச்டி ஆகும். மேலும் பூஜ்ஜியத்தின் இருபுறமும் குறையப் போகிறது. இந்த வகையான உறவை நாம் ஏற்கனவே பார்த்திருப்பதால் இப்போது செயல்பாட்டை நேரடியாக பிளாட் செய்கிறேன். நீங்கள் இந்த புள்ளியில் ஃபோகஸ் செலுத்தினால் இது நு இன் எஃப் பூஜ்ஜியத்திற்கு சமமான புள்ளியாகும். கேள்வியை கேட்கலாம், நு இன் எஃப் எப்போது பூஜ்ஜியமாக மாறும்? நு 1 க்கு சமமாக இருந்தால் அப்படியே நடக்கும். இந்த மதிப்பு இப்படி இருக்கும். 1ற்கு மேலே டி மற்றும் இதேபோல் இந்த மதிப்பு டி ஐ விட -1ஆக இருக்க வேண்டும். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் செயல்பாட்டின் அகலத்தை நீங்கள் ஒரு அளவாக எடுத்துக் கொள்ளலாம். அதாவது 2 முறை 1t அல்லது 2 முறை 1t என்று ஒப்பிடலாம். நான் இங்கே t இன் அசல் செயல்பாட்டைக் காட்டியுள்ளேன், இது காலத்தின் செயல்பாடு. இவை ரெக்டாங்குலர் ஸ்லிட் ஃபங்க்ஷன் இன் அகலம் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். இப்போது நீங்கள் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்டு செயல்பாட்டைப் பார்க்கும்போது அகலம் உண்மையில் 1/t இன் செயல்பாடாக இருக்கும். இந்த வழக்கில் 2 மோசமாக இருக்கும். எனவே குறுகிய டைம் டொமைனில் உங்கள் செயல்பாட்டை விரிவுபடுத்துங்கள். ஃப்ரீக்குவன்சி டொமைன் என்னவாக இருக்கும்? இது குறிப்பிட்ட ஒன்று கிடையாது. செயல்பாட்டின் இந்த தேர்வு செயல்படட்டும். உண்மையில் இது மிகவும் பொதுவான உண்மை. ஒரு ஸ்லிட் ஃபங்க்ஷன் இல் இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பிசிக்கல் இம்ப்ளிகேஷன் ஐ இப்போது குறிப்பிடுகிறேன். இந்த பயன்பாடானது சிங்கிள் ஸ்லிட் டிஃப்ராக்ஷன் ஆகும். அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அடுத்த வாரங்களில். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி பயன்படுகிறது என்பதை சொல்கிறேன். பிராப்ளம் பின்வருமாறு காட்டப்பட்டுள்ள வரைபடத்தில் இருக்கும் ஒற்றை பிளவு எங்களிடம் உள்ளது. பிளவின் அகலம் t ஆகும். இடது புறத்தில் இருந்து வரும் ஒளியின் பாரலேல் பீம் உங்களிடம் உள்ளது மற்றும் ஒளியின் அலைநீளம் ஏறக்குறையதாக உள்ளது என்று கருதுவார்கள். பிளவின் அகலத்தில் இருப்பதைப் போலவே இந்த ஆம்ப்ளிடியூட் அதை கடந்து செல்கிறது. இந்த பிளவு t இன் இருக்கும் இந்த f போல இருக்கும். இது இங்கே காட்டப்பட்டுள்ளது, அதனால் தான் ஸ்லிட் டிஃப்ராக்ஷன் இல் ஸ்லிட் ஃபங்க்ஷன் நடைபெறுகிறது. பின்வருவதை நான் அறிய விரும்புகிறேன். சிறிது தூரத்தில் உள்ள சில புள்ளியில் இருக்கும் p இன் இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்கும்? திரையில் இருக்கும் பிளவு t இல் உள்ளது. x ஐ தேர்வு செய்தால் அது நடுப்புள்ளியிலிருந்து சிறிது தூரம் இருக்கணும். பேஸ் டிஃபரன்ஸ் ஒரு சூத்திரமாக இருக்கும். இந்த 2π டைம்ஸ் x இன் சைன் தீட்டாவாகும். இது போன்ற குறிப்பிட்ட புள்ளியில் இருக்கும் இன்டென்சிட்டிக்கு நான் என் பங்களிப்பைச் சேர்க்க வேண்டும். இந்த பிளவில் இருக்கும் ஒவ்வொரு புள்ளியிலிருந்தும் ஒளி வருகிறது. நீங்கள் x ஐ நடுப்புள்ளியில் இருந்து x இன் செயல்பாடாக எண்ணினால் ஒவ்வொரு புள்ளியும் முந்தைய கட்டத்திலிருந்து சற்று வித்தியாசமான கட்டத்தை பெறுகிறது. அது என்ன கட்டம் என்று சொல்கிறது. எனவே கட்டம் x உடன் நேர்கோட்டில் மாறுகிறது. அதுதான் இந்த சூத்திரத்தால் வெளிப்படுத்தப்படுகிறது. தீட்டா என்பது மாறுபாட்டின் கோணமாகும். என் செயல்பாடு நடுப்புள்ளியிலிருந்து சிறிது தொலைவிலிருக்கும் x இன் f ஆகும். என்னுடைய செயல்பாடு f இன் x பெருக்கல் 2e⁵ என்றும் கூட சொல்லலாம். இந்த கட்ட வேறுபாடுகளை நான் ஒருங்கிணைக்கணும். அதாவது நான் x-க்கு மேல் ஒருங்கிணைக்க வேண்டும். நான் இதை இன்டென்சிட்டியின் ஃபோரியர் ஸ்பேஸ் இல் எழுதணும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த முழு செயல்முறையின் விளைவாக இறுதியாக அது உங்களுக்கு நு இன் செயல்பாட்டை வழங்குகிறது. ஸ்லிட் ஃபங்க்ஷனுக்கு நாம் கணக்கிட்டது போல் தெரிகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் மைய புள்ளியில் இன்டென்சிட்டி அதிகபட்சமாக இருக்கும்.
மற்றும் அது இருபுறமும் குறையும், எனவே இருண்ட மற்றும் பிரகாசமான பெண்கள் இங்கே அடுத்தடுத்து இருக்கப் போகிறது. மற்றொரு உதாரணம் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் காசியன் செயல்பாட்டின் காசியன் செயல்பாட்டை. இங்கே எழுதியுள்ளேன், இது போன்ற ஏதாவது ஒரு செயல்பாடாக t இன் f-ஐ. உங்களுக்காக நான் அதை பிளாட் செய்கிறேன். இது பூஜ்ஜியத்திற்கு சமம். இந்த மதிப்பு s மற்றும் பாதி மதிப்பில் இந்த அகலத்தில் இருக்கும். t இன் செயல்பாட்டு சிக்மாவாக இருக்கும், இதில் ஒரு பாராமீட்டர் உள்ளது, அகலம். மற்றும் இன்னொன்றை குறிப்பிடுகிறது. உயரம் மற்றும் உயரத்தை குறிப்பிடும் h சிக்மா என்பது அகலமாகும். இந்தச் செயல்பாட்டின் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ. நான் கண்டுபிடிக்க வேண்டும் ∞க்கும் ∞ இடையே உள்ள டொமைனில் வழக்கம் போல் செயல்பாடு வரையறுக்கப்படுகிறது, எனவே t ஆனது ∞ இருந்து ∞க்கு செல்லலாம். f இன் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் t இன் f இன் வழியாகும். இந்த வகையான இன்டகரல் ஐ ஒருவர் கையாள்வது சதுரத்தை நிறைவு செய்தல் எனப்படும். இதற்கு நான் மல்டிப்ளை செய்ய வேண்டும். மற்றும் e⁻² சிக்மா² ஆல் வகுக்கவும் எக்ஸ்பொனென்ட்டின் 3 சொற்கள். இங்கே இந்த குவாண்டிட்டியில் நாம் நிலையான முடிவை பயன்படுத்தலாம். அந்த e⁻⁴x சதுரம் tx ஆக இருக்கும். ∞ க்கு இடையே ஒருங்கிணைக்கப்படும் போது ஆல்ஃபா மூலமாக √π-ஐ வழங்குகிறது. நான் இந்த முடிவை பயன்படுத்தினால் nu இன் f-ஐ எழுதலாம். இது காசியன் செயல்பாட்டின் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மின் இறுதி எக்ஸ்பிரஷன் ஆகும். ஃப்ரீகுவன்சியின் செயல்பாடாக இருக்கும் nu இன் f மற்றொரு காசியன் செயல்பாடாகும். எனவே அசல் செயல்பாட்டின் அகலம் பெரியதாக இருந்தால் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் செயல்பாட்டின் அகலம். அது இன்னும் கூட காசியன் ஆக இருந்தாலும் மிகவும் சிறியதாக இருக்கும். அதை பிளாட் செய்வதன் மூலம் நேரிடையாக பார்க்கலாம். இங்கே நான் 2 செயல்பாடுகளையும் திட்டமிட்டுள்ளேன். t இன் அசல் செயல்பாடு f இன் ரைட் ஹேண்ட் சைட்டில் உள்ளது. செயல்பாட்டின் உயரம் h மற்றும் செயல்பாட்டின் அகலம் சிக்மாவால் கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இடது புறத்தில் நான் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் செயல்பாட்டை திட்டமிட்டுள்ளேன். ஒரு காசியன் செயல்பாட்டின் 4 மடங்கு மாற்றத்திற்காக இந்த முடிவைப் பெறுகிறோம். ஒரு காசியனின் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அவற்றின் வடிவங்களின் அடிப்படையில் மற்றொரு காசியனாக மாறிவிடும். அவை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை. அவை தரமான முறையில் சமமாக இல்லை. t இன் f இன் அகலம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் செயல்பாட்டிற்கான சிக்மா ஆகும், இதன் அகலம் 8க்கு 1. அசல் உயரம் h, ஆனால் சிக்மா முறை சில மாறிலியாக இருக்கும். சிக்மா 1ஐ விட பெரியது என்றால் அது h டைம்ஸ் சிக்மாவாக இருக்கும். நீங்கள் உண்மையில் எதை பெறப்போகிறீர்கள் என்பது ஒரு செயல்பாடாகும், குறுகிய அகலம், ஆனால் மிகவும் கூர்மையாக உச்சமாக இருக்கும். டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன் ஐ காட்டும் கடைசி உதாரணத்துடன் செக்ஷன் ஐ முடிக்கிறேன். x பூஜ்ஜியத்திற்கு சமமாக இல்லை என்றால் அது பூஜ்ஜியத்திற்கு சமம். மற்றும் பூஜ்ஜியத்திற்கு சமமான x முடிவிலிக்கு சமமாக இருக்கும். அதை பற்றி யோசித்து பார்த்தால் உங்களிடம் காசியன் போன்ற செயல்பாடு இருப்பதாக நீங்கள் கற்பனை செய்யலாம். நாம் பார்த்தது போல் அதன் அகலம் குறுக்கிக் கொண்டே போகிறது. உயரம் அதிகரிக்கிறது, எனவே நீங்கள் இதை போன்ற ஒன்றைக் காணலாம். எனவே உங்கள் டைரக்ட் டெல்டா ஃபங்க்ஷன் ஐ சிறியதாக்கும் இந்த செயல்முறையின் வரம்புக்குட்பட்ட நிகழ்வாக நீங்கள் நினைக்கலாம், மேலும் இந்த உயரம் பெரிதாகி வருகிறது. இது சொத்து மூலம் சொல்லப்படுகிறது tx-க்கு மேல். ஒருங்கிணைக்கப்பட்ட டெல்டா x ஒட்டுமொத்த இடத்துக்குச் சமமாக இருக்கும். நான் இந்த செயல்பாட்டின் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ எடுத்தால் இது மிகவும் சிறியதாக இருக்கும். அதன் அகலத்தில் மிகவும் அகலமாக நீட்டிக்கப்பட்ட ஒரு செயல்பாட்டை நான் பெற வேண்டும். இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். x பூஜ்ஜியத்தின் டெல்டா என்பது x இன் இந்த டெல்டாவின் பொதுமைப்படுத்தல், அதாவது x என்பது பூஜ்ஜியத்திற்கு சமமான செயல்பாட்டிற்கு எல்லையற்றது. மற்றும் எல்லா இடங்களிலும் இது இல்லையெனில் பூஜ்ஜியமாகும். இதன் இன்டகரல் முந்தைய x பூஜ்ஜியத்தின் f-க்கு சமமாக இருக்கும். நாங்கள் டைம் டொமைன் ஃபங்க்ஷன் உடன் வேலை செய்து கொண்டிருந்தோம். ei2π t உடன் வேலை செய்வது அர்த்தமானதாகும். ஆனால் இங்கே நமது செயல்பாடு சில அர்த்தத்தில் பொசிஷன் ஸ்பேஸ் என வரையறுக்கப்படுகிறது. அதனால்
நான் eikx உடன் வேலை செய்யப் போகிறேன். எனவே இங்கு புதியது எதுவுமில்லை, இருப்பினும் இது இன்னும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் உள்ளது. இப்போது இங்கே உள்ள சொத்தை நான் பயன்படுத்தினால் இதன் விளைவாக eik x பூஜ்யமாக இருக்கும். என்னுடைய f of x இல் டெல்டா செயல்பாடு கூர்மையாக உச்சத்தில் உள்ளது. x ஆனது x பூஜ்ஜியத்திற்கு சமம். இப்போது நான் மோட் ஸ்கொயர் ஐ பிளாட் செய்தால் ஃபோரியர் மாற்றப்பட்ட டொமைன் கிடைக்கும். k இன் f மோட் சதுரம் நிலையாக இருக்கும். k இன் f eikx இன் பூஜ்யம் ஆகும். k மோட் சதுரத்தின் f என்பது k இன் f ஸ்டார் ஆகும். அது kg⁻⁻ikx பூஜ்ஜியத்தை ஆக மாற்றும் ஸ்டார் ஆக இருக்கும். இது ikx பூஜ்ஜியத்தை ரத்து செய்து உங்களுக்கு ஒன்றைக் கொடுக்கும். இப்போது நாம் பொசிஷன் ஸ்பேஸ் இல் என்ன பெற்றுள்ளோம் என பாருங்கள். இது பீக் ஃபங்க்ஷன் ஆகும். மற்றும் k ஸ்பேஸில் அதே செயல்பாட்டில் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ எடுத்தோம். இது ∞இலிருந்து ∞ வரை நீண்டுள்ளது நாம் பார்ப்பதற்கு. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் உதாரணமாகும். ஒரு இடத்தில் கூர்மையாக உச்சம் பெற்ற ஒன்று ஃபோரியர் டொமைன் இல் உள்ள முழு இடத்திலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது.